ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இஎஸ்ஐசியில் 1206 வேக்கன்சி, அதாவது 1206 வேக்கன்சி பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ் வந்து வெகு சீக்கிரமாக, ரொம்ப சீக்கிரமாக எய்ம்ஸ் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ண இருக்காங்க. இதில் எல்லா வேக்கன்சியும் இன்க்ளூடிங் எக்ஸ்ரே, லேபு, ஓடி, பிளாஸ்டர் டெக்னீஷியன், ட்ரெஸ்ஸரரு, இந்த மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டு, டயட்டீஷியன், இந்த மாதிரி என்னென்ன வேக்கன்சிஸ் இஎஸ்ஐசியில் அவைலபிலிட்டி பேராமெடிக்கல் இருக்கோ அது எல்லா வேக்கன்சியும் சேர்த்து 1206 வேக்கன்சிஸ் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. சப்மிட் பண்ணுற டைமில் அவங்க வந்து 1206 வேக்கன்சிஸ், இது இன்னமும் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸாம் வைக்கும்போது குறைஞ்சது ஒரு 1300 1400 வேக்கன்சிஸ் வரையிலும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டை வந்து நம்ம மார்னிங் போட்டிருந்தோம். இதில் வந்து நம்ம வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் எவ்வளோக்கு வர்றது இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவாக சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதோட இன்ஃபர்மேஷனும் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுலேயே இருக்குது, கேட்கணுன்னு அவசியமும் இல்லை. ஸோ இருந்தாலும் என்னோடய சைட்லேருந்து நான் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஐட்டம் நம்பர் 1 அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இன் இஎஸ்ஐசி கார்பரேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டாக உள்ளது இன்டென்ட் ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் பி நர்சிங் ஆஃபீஸர் கேடர் 574 வேகன்சிஸ் ஹேஸ் பீன் சப்மிட்டட் டு த எய்ம்ஸ் நியூ டெல்லி ப்ரொவிஷன் ஆஃப் த 80:20 ரிசர்வேஷன் மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஃபீமேல் அண்ட் மேல் ரிசர்வேஷன் 80:20 சேர்த்து உங்களுக்கு 574 வேகன்சிஸ்க்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டோம். எக்ஸாம் ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ நார்செட் 8 வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும் போது இது வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுறது, அதுக்கு இடையில் நிறைய வேக்கன்சிஸ் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற டைமில் உங்களுக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கோ இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு எடுக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து 1000+ வேக்கன்சிஸ் ஆகிறதுக்கு நிறைய 100% வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ இதில் 1000+ வேக்கன்சிஸ் நர்சிங் ஆஃபீஸர் வேக்கன்சிஸ் வந்து இஎஸ்ஐசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் தமிழ்நாடும் இன்க்ளூடிங், தமிழ்நாட்டில் குறைஞ்சது ஒரு 100-200 வேக்கன்சிஸ் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதை தவிர உங்களுக்கு தூத்துக்குடி ஹாஸ்பிட்டல் இருக்குது, திருப்பூர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இன்னும் நிறையா ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குறைஞ்சது ஒரு 100-150 வேக்கன்சிஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்து வரும். அதனால் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தவங்க அட்லீஸ்ட் இப்போனாவது இஎஸ்ஐசிக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ப்ரிப்ரேஷனில் எனக்கு என்ன படிக்கணும்னு தெரில, எப்படி படிக்கணும்னு தெரில, என்ன புக் படிக்கணும்னு தெரில, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரில, எங்கே முடிக்கணும்னு தெரில, தொடர்ந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஃபெயிலியர் வந்துக்கிட்டே இருக்குது. என்கிட்ட என்ன மிஸ்டேக்குன்னு தெரில, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரில, எனக்கு வந்து டைம் ஷெடியூல் வேணும், ஓல்டு கொஷின் பேப்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வேணும், எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நம்மளை 7050800142 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி நீங்கள் உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ பே பண்ண இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், உங்களுக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம், எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஆல்ரெடி பே பண்ணவங்களுக்கே நம்ம இன்னும் கைடன்ஸ் கொடுக்க முடியாமல் நிறைய அப்படியே லேகில் போயிட்டுருக்கு. அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கமெண்ட்லேயோ மெயில்லையோ உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இதையும் தாண்டி உங்களுக்கு ஜென்ரல் டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக இருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காதவங்க இப்போனாவது அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு வந்து ஆர்ஆர்பியும் யூஎஸ்ஐயும் கிட்டத்தட்ட நெருங்கி ஒரே நேரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நிறையா ஜிஎம்சிஹெச், ஐஜிஎம்எஸ், பட்னா, இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் வந்து அடுத்தடுத்து வர இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து யாராவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போனாவது அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ரஃப் அண்ட் டஃப்பாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்க, ரொம்ப டெடிக்கேட்டடாக சின்சியராக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் இல்லைனா ரெண்டாவது எக்ஸாமில் மூணாவது எக்ஸாம்னா 4வது எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். சக்ஸஸ் ஆகல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதை நீங்கள் படிக்கிறத பொறுத்து, நீங்கள் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வரும். ஸோ சக்ஸஸ் ஆகிறது எல்லாத்துக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் தான். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து இது சீக்கிரமாக கிடைக்குமா லேட்டாக கிடைக்குமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ண நல்லா ஆரம்பிச்சிருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.